இருக்கிறார்கள். 5வது தமிழீழ போருக்கு தலைமை தாங்க வருகிற நாள் எந்த நாள்? அந்த நாள் வரும். வரலாற்றின் பக்கத்தில் கோவை ராமகிருஷ்ணன் சுட்டிக்காட்டியதை போல் 20 நூற்றாண்டு காலம் நாடத்தவர்களாக தெரிந்த யூதர்களுக்கு 20 நூற்றாண்டுகளுக்கு பிறகு இஸ்ரேல் கிடைத்தது. தமிழ் ஈழமும் மலரும். அவர்கள் ஆயுதம் தாங்கி போராடியதை சில பேர் ஆபத்தானது என்று சொல்லுகிறார்கள். இல்லை, விடுதலை போராட்டமே ஆயுதத்தால தான் நடந்தது. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருகிறது நாமக்கல் கவிஞர் அவர்களும் பாடுவான். அவனுக்கு யாரோ கஞ்சா வாங்கி கொடுத்தவன் பாடுவான். காந்தியின் அகிம்சையால், காந்தி குடி காட்டுப்பாலால், அவர் கட்டியிருந்த கோவணத்தால், அவர் தின்ற நிலக்கடலையால் இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கல. இந்தியாவின் விடுதலையை தீர்மானித்ததும் ஆயுதம் தான். நான் கேட்கிறேன், who is Mr. Bhagat Singh? ஆயுதம் தூக்கியவன் அல்லவா? நான் கேட்கிறேன், இந்திய நேஷனல் ஆர்மி தொடங்கினானே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவனியா? வங்காளத்தை 2ஆக பிரித்த கர்சன் அவன் தோழன் லால்காவை வங்காளத்தில் மாடிப்படியில் இறங்கி விருதர் பொழுது 17 வயசு பையன் என்ஜினியரிங் காலேஜில் சுடந்து சுட்டுக் கொண்டாரே மதன்லால் திங்களா, அவருக்கு உங்கள் அகராதியில் என்ன பெயர்? விளையாடாத, விவாதம் செய்தால் நொறுங்கி போவேன். இந்தியாவினுடைய வைஸ்ராய் லார்ட் ஹார்டிஞ்ச் டெல்லியில பட்டின பிரதேசம் வருகிற பொழுது அம்பாரி வைத்து யானையின் மீது உட்கார்ந்து வருகிற பொழுது அவரை சுட்டு பழிவிரித்துக் கொண்டானே ராஜ்பிகாரி கோஷ், அவனுக்கு அகராதியில் என்ன பெயர்? அடக்குமுறைக்கு பேர் போன அயோக்கியன் ஜாக்சனை கனடா நாட்டு நீதிமன்றத்தில் வைத்து சுட்டுக் கொண்டானடா ஐஎன்ஏ சார்ந்த மோகா சிங், அவனுக்கு உங்க அகராதியில் என்ன பெயர்? பேச ஆரம்பிச்சா உங்க வரலாறு எடுத்து விட்டுருவேன். ஆயுதம் தாங்கிய புரட்சியின் மூலம் தான் இந்தியாவுக்கும் விடுதலை சாத்தியமாயிற்று. காந்தியின் பங்களிப்பு 4 சம்பத்து குறைத்து மதிப்பிடல. அது அகிம்சை போர் என்றால் இன்னொரு பக்கம் ஆயுத போர் நடந்தது. இது காங்கிரஸ்காரனுக்கு, இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ்காரனுக்கு தெரியாது. எல்லாம் தேசிய வங்கியில் பிறந்த பயிர்கள். ஆயுதம் ஏந்தது தப்பா? காந்தி அகிம்சாவாதி. அவன் வணங்கி மகிழ்ந்த ராமன் ஆயுதம் தரித்தவன். ராமன் ஆயுதம் தரித்தவன். மகாபாரத குருஷேத்திரம், அர்ஜுனன் கை நடுங்குகிறது. அர்ஜுனன் கையிலே இருக்கின்ற வேலும் வாழும் கேடயமும் வைத்துக் கொண்டவன் நடுங்குகிறான். பரந்தாமன் பாவான் கண்ணன் கேட்கிறேன், ஏண்டாக நடுங்கிறேன் நான்? அவன் சொன்னான், எனக்கு எதிரிலே நிற்பவர்கள் என் சகோதரர்கள், என் எதிரிலே நிற்பவன் எனக்கு வில்வித்தை கற்று தந்த துரோணாச்சாரியர் இருக்கிறார். பகவானே, இந்த யுத்தக்களத்தில் அவர்களையா கொல்ல சொல்லுகிறாய் என்று கேட்ட பொழுது, யுத்தக்களத்தில் அந்த கணக்கெல்லாம் பார்க்காத, நீ யுத்தக்களத்தில் உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, எடு வில் தொடு கணையை வீழ்த்தவர்களை என்று பகவான் கண்ணன் சொன்னான். முதல்ல ஆயுத புரட்சி அங்கீகரித்தவன் பகவான் கண்ணன் தான். அதுக்கு பிறகுதான் மகாபாரதம். சபரிமலைக்கு தம்பிமார்கள் பெரியவங்க எல்லாம் போறாங்களே, என் தம்பியும் போயிட்டு இருந்தான். போறாங்க. எனக்கு ஐயப்பனை ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் அவன் மட்டும்தான் புலிகளை ஆதரித்தான். இப்ப மன்னார்குடி ராஜகோபால சுவாமிக்கு கோவில் வரணும்னா எப்ப வேணாலும் வரலாம். திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலுக்கு வந்து எப்ப வேணாலும் போகலாம். தஞ்சை பிரதீஷ் கோவிலுக்குன்னா எப்ப வேணாலும் போகலாம். சமயபுரம் காமாட்சியை பார்க்கணும்னா எப்ப வேணாலும் போகலாம். சபரிமலை ஐயப்பன் மட்டும் அப்படி போக முடியாது. 40 நாள் காலையில குளிச்சு மாலையில குளிச்சு கோஷம் போட்டு விரதம் இருந்து பத்தினியை மறந்து கோவில் வாசல்ல படுத்து கிடந்து போறான். ஏன்? எல்லா கடவுளுக்கும் இவ்வளவு நியமங்கள் கட்டுப்பாடுகள் இல்லை, ஐயப்பனுக்கு மட்டும் இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கிறது என்றால் அவன் மட்டும்தான் புலிகளை தொடர்ந்து ஆதரித்தான். அதனால நமக்கு யாரு மேலேயும் பகை இல்லை. எந்த கட்சியில வேணும்னாலும் இருந்து தொலையுங்க, எந்த அமைப்புல வேணும்னாலும் இருந்து முழுகுங்க, எங்க வேணும்னாலும் இருங்க. ஆனால்
தமிழ் ஈழம் மலர வேண்டும் என்கிற எண்ணம் எங்கிருந்தாலும் உங்களுக்கு இருக்குமானால் நம்முடைய வருகிற சந்ததிக்கு வாழ்வுண்டு. இல்லாவிட்டால் நான்கில் சம்பத்தின் மகன் நாளைக்கு முள்ளிவாய்க்கால் முகாம் போல ஒரு முகாம் என்றிருப்பான். ஆகவே பெற்றெடுத்த தாய்மாரே, பெருமைக்குரிய பெரியோர்களே, அடுத்த தலைமுறைக்கு ஆபத்து வராமல் இன்றைக்கே தடுக்க வேண்டும் என்றால் தமிழ் ஈழத்தை உருவாக்க வேண்டிய வரலாற்று கடமை ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இருக்கிறது என்பதை உணர்த்தி இந்த வசந்த வாய்ப்பை தந்திருக்கின்ற பெரியார் திராவிடர் கழகத்திற்கு நன்றி சொல்லி, என்னை வரவேற்று உபசரித்து உங்கள் வாசலுக்கு கொண்டு வந்து சேர்த்த எங்கள் மாவட்ட செயலர் ரயில் பாஸ்கர் அவர்களை வணங்கி மகிழ்ந்து, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற சேரன்குளம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் ஒன்றிய செயலாளர், நல்ல பண்பாட்டு பெட்டகம் நண்பர் மனோகர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, இப்போது கிடைத்த வாய்ப்பு இனி எப்போது கிடைக்கும் என்று ஏங்கி அப்போது எப்போது மலரும் என்ற கவலையோடு இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்மா அணைக்கிறங்க மாணவனை நகரமான் சார் வாங்க. எழுச்சி மிகு வீரவரை ஆற்றி முடித்திருக்கின்ற புரட்சி வீரர் அண்ணன் நாஞ்சி சம்பத் அவர்களுக்கும், எங்களுடைய பெரியார் திராவிட கழக தலைவர் அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் பெரியார் திராவிட கழக சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.